திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி மணப்பாறையை ஒட்டிய பகுதிகள், கரூர் மாவட்ட பகுதி, இங்கெல்லாம் நாளை இரவு, அதாவது புதன்கிழமை நவம்பர் 5ஆம் தேதி இரவு கரூர், திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்பகுதி, டெல்டா மாவட்டங்களின் பகுதிகள், அப்படியே சென்னை வரைக்கும் நாளை நள்ளிரவிலே மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆங்காங்கே ஒதுக்கி இறுதியில் வழக்கமாக சொல்றது தான், அதிகாலை நேரத்தில் கடலோரத்தில் வந்து தீவிரமடையும். இன்று இரவு, நாளை மதியம், மாலையில் டெல்டாவில் எதிர்பார்க்கக்கூடிய மழைப்பிடி, அதாவது நாளை அதிகாலையில் டெல்டாவில் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும், நாளை மதியம் மயிலாடுதுறை, டெல்டாவின் வடக்கு பகுதி போன்ற பகுதிகளுக்கு கொஞ்சம் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து, நாளை இரவு அடுத்த நாள் அதிகாலை, அதாவது 5ஆம் தேதி இரவு 6ஆம் தேதி அதிகாலை ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி இந்த மாவட்டங்களுக்கு கனமழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நாளை புதன்கிழமை இரவு, வியாழக்கிழமை அதிகாலை, நள்ளிரவு அதிகாலையில் கொடுத்து விலகும். சரி, இப்போ எது வரைக்கும் மழை சொல்லியிருக்கிறோம்? இன்னும் திருச்சிக்கும் தெற்கே வரல. திருச்சி மாவட்டம், அதாவது மதுரை மாவட்டத்து எல்லையோர பகுதிக்கும் மதுரைக்கு தெற்கே வரல சொல்லலை இன்னும். அதே போல் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிக்கு சொல்லியிருக்கிறேன், கரூர் மாவட்ட காவிரி கரையோரத்துக்கு சொல்லியிருக்கிறேன், ஈரோடுக்கு சொல்லியிருக்கிறேன், நீலகிரிக்கு சொல்லியிருக்கிறேன். ஈரோட்லையும் கர்நாடக எல்லையோரம், நீலகிரிக்கும் கர்நாடக எல்லையோரம் இங்கெல்லாம் சொல்லிடுச்சேன். சரி, அப்புறம் இங்கே உள்ளே எப்போ வரும்? தெற்கே காற்று பகுதிகளுக்கு 6ஆம் தேதி காற்று பகுதின்னு எதுக்கு சொல்றேன்னா அடையாளப்படுத்துவதற்காக. சரி, காற்று பகுதின்னு சொல்ல வேண்டாம், மழை இதுவரை பெய்யாத பகுதி, அங்கேயும் உடனே 6ஆம் தேதியை கொட்டி உங்களை முழுசையாக ஏரி குளத்தை நிரப்பிடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. திரும்ப தினசரி பெய்யக்கூடிய மழைப்பொழிவு இடம்னு பார்த்தீங்கன்னா அது டெல்டாவிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருச்சி மாவட்டத்தோட பகுதியிலேருந்து திருச்சிக்கு கிழக்கே அப்படி சொல்லலாம், மதுரைக்கு கிழக்கே, திருச்சிக்கு கிழக்கே, நாமக்கல் மற்றும் நாமக்கலுக்கு கிழக்கே, நாமக்கலுக்கு வடக்கே, ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டம் இங்கெல்லாம் இருக்கும் தினம். இந்த 6ஆம் தேதி நள்ளிரவில் உள்ளே வரும், கொஞ்சம் பெய்து விட்டு போகும். 7ஆம் தேதி காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஒதுக்கி கொடுக்கும். நல்ல மழை 7, 8, 9 தேதிகளிலே தென் மாவட்டங்களுக்கும், இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கும் பொழியும். சரி, அந்த மழை நிறைய எதிர்பார்த்துறாதீங்க. வருவது காற்று சுழற்சி வெப்பச்சலன மழை. 6, 7, 8, 9 தேதிகளில் பொழியக்கூடிய மழை பொழிவு காற்று